மாஜு உசஹாவான் மடானி 2025 திட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் பயன். ரமணன் தகவல். ஓப்ரந்தாஸ் தாய் குழந்தை உட்பட 8 அமலாக்க அதிகாரிகளை கைது செய்த MACC. தாய்லாந்தில் விடுமுறையை கழித்து நாடு திரும்பிய போது SPM மாணவர் போதைப்பொருள் குற்றத்திற்காக கைது. கனின்காவில் வெள்ளம், ஆற்று பாலத்தை கடந்து சென்ற மின்சார ஊழியர் நீரில் அடித்து செல்லப்பட்டார். காப்புரிமை சர்ச்சையால் அஜித் குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸில் இருந்து நீக்கம். நாடு முழுவதும் இதுவரை 2257 தொழில் முனைவோர் MUM எனப்படும் மாஜு உசஹாவான் மடானி 2025 திட்டத்தின் மூலம் பலனடைந்துள்ளனர். அவர்களில் 1674 பேர் பெண்களாவர். அவர்களின் பங்கேற்பு ஆண்களை விட 3 மடங்கு அதிகமாக உள்ளதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். எதிர்காலத்தில் அதிக ஆண்கள் பங்கேற்பார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த திட்டம் தொழில் வளர்ச்சிக்கான செலவு குறைப்பு யுக்திகள், டிஜிட்டல் உருமாற்றம், AI அதிநவீன தொழில்நுட்ப பயன்பாடு போன்றவற்றை கற்றுக் கொடுக்கிறது. மேலும் கடன் நிர்வகிப்பு, இன்வாய்ஸ் மற்றும் ESG நடைமுறைகள் பற்றிய விழிப்புணர்வையும் வழங்குகிறது. சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் அத்தொகுதியில் MUM பயிற்சி திட்டத்தை நிறைவு செய்து பங்கேற்பாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கிய நிகழ்வில் அவ்வாறு கூறினார். SME வங்கியின் துணை நிறுவனமான சிடார் இவ்வாண்டில் 3000 தொழில் முனைவோர்கள் இந்த MUM திட்டத்தில் பங்கேற்பதை இலக்காக கொண்டுள்ளது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 16 இருந்து 21 செப்டம்பர் வரை வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கடாவில் 80% வரை டிஸ்கவுண்ட், ஹோல்சேல் விலையில் பொருட்கள், லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன்ஸ், 100க்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ், சாரி, பஞ்சாபி சூட்ஸ், லெங்கா, குர்தா, குர்தீஸ், ஆக்சசரிஸ், ஹோம் டெக்கோ அனைத்தும் உண்டு. வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கடாவில் திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள். மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு. பினாங்கை சேர்ந்த 17 வயது SPM மாணவன் தாய்லாந்தில் விடுமுறையை கழித்து நாடு திரும்பிய போது போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றத்தில் கைது செய்யப்பட்டான். அம்மாணவன் தனது நண்பர்களுடன் மோட்டார் சைக்கிள்களில் நாட்டினுள் நுழைந்து கொண்டிருக்கும் போது தேசிய போதைப் பொருள் எதிர்ப்பு ஆணையம் AADK நடத்திய சோதனையில் 4 கெத்தமீன் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது. அம்மாணவர்கள் அனைவரும் 2ஆம் முறையாக போதைப் பொருள் உட்கொண்டிருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது. இவ்வழக்கு போதைப் பொருள் உட்கொண்டோருக்கான சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. நெகிரி செம்பிலான் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட 8 அமலாக்க நிறுவன அதிகாரிகளில் ஒரு தாயும் அவரது மகளும் அடங்குவர். கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் 4 மாநிலங்களில் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ரந்தாஸ் மூலம் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் என MACC விசாரணை பிரிவின் மூத்த இயக்குனர் டத்து சைஃபுல் எஸ்ரால் அரிஃபின் கூறினார். அனைத்து சந்தேக நபர்களும் மற்றொரு கும்பலுடன் கூட்டு சேர்ந்து பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் வெளிநாட்டினரை உள்ளே நுழைய வசதி செய்வதற்காக லஞ்சம் பெற்றதாக நம்பப்படுகிறது. 2 சந்தேக நபர்களிடம் இருந்து சுமார் 80,000 ரிங்கெட் மதிப்புள்ள ரொக்கத்தையும் 50,000 ரிங்கெட் மதிப்புள்ள நகைகளையும் MACC அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் 20,000 ரிங்கெட் மதிப்புள்ள தொலைத்தொடர்பு சாதனங்கள், 1,06,000 ரிங்கெட் மதிப்புள்ள 2 கார்கள் மற்றும் 20,000 ரிங்கெட் மதிப்புள்ள 2 மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அதோடு 5 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் என 6 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து சுமார் 12,000 ரிங்கெட் மதிப்புள்ள ரொக்கம், 5,000 அமெரிக்க டாலர்கள் மற்றும் 2,360 தாய்லாந்து பாட் நாணயம், 29,000 ரிங்கெட் மதிப்புள்ள தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் 2 லட்சம் ரிங்கெட் மதிப்புள்ள நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன.
இது தவிர தாபுங் ஹஜி மற்றும் அமானா சஹாம் பூமி புத்ரா சம்பந்தப்பட்ட சுமார் 1 மில்லியன் ரிங்கேட் மதிப்புள்ள கணக்குகளையும் MACC முடக்கியது. கம்போங் நுந்துனான் அப்பின் நேற்றிரவு வெள்ளத்திற்குள்ளான ஆற்றுப்பாலத்தை கடந்து சென்ற போது சபா மின்சார ஊழியர் ஒருவர் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டார். பாதிக்கப்பட்ட 30 வயதுடைய ஆடவரும் அவரது 2 நண்பர்களும் இதற்கு முன்பு தொங்கும் பாலத்திற்கு அருகிலுள்ள ஒரு துணை மின் நிலையத்தில் பணிபுரிந்து வந்தனர். பின்னர் அவர்கள் அப்பகுதியில் உள்ள சிமெண்ட் பாலத்தை கடக்க முயன்றபோது வலுவான நீரோட்டம் அவர்களை தாக்கியது. அவர்களில் 2 பாறையில் இருந்து வெளியேறினர். பாதிக்கப்பட்ட மற்றொரு நபர் கயிற்றில் தொங்கிக் கொண்டு இருந்தபோது அக்கயிறு தளர்ந்ததால் அவர் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டார். இச்சம்பவம் குறித்து இரவு மணி 9:57 அளவில் தகவல் அறிந்து 9 பேர் கொண்ட குழுவுடன் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்ததாக கனின்காவ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் மூத்த உதவி தீயணைப்பு தலைவர் செவீரினஸ் மொமானிட்ஸாம் கூறினார். போலீஸ் மற்றும் கிராம மக்களும் தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட போதிலும் நேற்றிரவு 11:30 மணி வரை காணாமல் போன ஆடவர் கண்டறியப்படவில்லை என அறிவிக்கப்பட்டது. கில்லானில் நேற்றிரவு ஜலான் பாத்து புலாவில் டுகாத்தி மோட்டார் சைக்கிளும் பெருடுவா மைவி காரும் சம்பந்தப்பட்ட விபத்தில் 42 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் மரணமடைந்தார். இரவு மணி 11:40 அளவில் பெருடுவா மைவி காரில் மோதிய பின் அந்த மோட்டார் சைக்கிள் தீப்பிடித்ததாக வடகில்லான் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவின் மூத்த அதிகாரி ரஃபிசி தாயிப் தெரிவித்தார். விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே மோட்டார் சைக்கிள் ஓட்டி உயிரிழந்ததை சுகாதார அமைச்சின் அதிகாரி உறுதிப்படுத்தினார். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my பங்காலன் ஹராம் கபூனில் MPV பொருடுவா அல்சா வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்த கொலத்திருங்கானு பொது நடவடிக்கை குழுவின் அதிகாரிகள் மியன்மார் பிரஜைகள் என நம்பப்படும் சட்டவிரோத குடியேறிகளில் 6 கைது செய்தனர். எனினும் அவர்களை கொண்டு வந்ததாக நம்பப்படும் நபர் விடியற்காலை 6:30 மணியளவில் படகின் மூலம் தாய்லாந்திற்கு தப்பி சென்றான் என பொது நடவடிக்கை பிரிவின் அதிகாரி டத்தோ நிக்ரோஸ் அசான் நிக் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட சட்டவிரோத குடியேறிகளில் 4 பெண்கள் ஆவர். இவர்கள் அனைவரும் சட்டவிரோத நுழைவு மையம் வழியாக புதிதாக நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுகிறது. மேல் நடவடிக்கைக்காக அவர்கள் தும்பாட் மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். குடிநுழைவு சட்டத்தின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக நிக்ரோஸ் அசான் கூறினார். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். விடுதியில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்த ஆடவர் ஒருவர் அனுமதியின்றி துப்பாக்கி மற்றும் 36 தோட்டாக்களை வைத்திருந்த குற்றத்தை இன்று நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி கோத்தாபாருவில் உள்ள கம்புங் பாலு பிந்துகேங் பகுதியில் இருக்கும் வீட்டொன்றில் குற்றவாளி பிளாக் 26 ஜென்ஃபோ அஸ்திரியா வகை துப்பாக்கி மற்றும் 36 உயிர் தோட்டாக்களை வைத்திருந்ததாக குற்றப்பத்திரிகையில் எழுதப்பட்டிருந்தது. துப்பாக்கி சட்டம் மற்றும் ஆயுத சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இவ்வழக்கு ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும், பிரம்படியும் மற்றும் அபராதமும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
நீதிமன்றம் தண்டனைக்கான தீர்ப்பை வரும் அக்டோபர் 21ஆம் தேதி அறிவிக்க இருப்பதாகவும் குற்றவாளிக்கு எந்த ஒரு ஜாமீனும் வழங்கப்படவில்லை என்றும் அறியப்படுகின்றது. Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com. நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் தமிழ் சினிமா ரசிகர்கள் இனி குட் பை அக்லி திரைப்படத்தை அந்த ஸ்ட்ரீமிங் தளத்தில் காண முடியாது. காப்புரிமை பிரச்சனையால் அது அங்கிருந்து நீக்கப்பட்டுள்ளது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய இப்படத்தில் அஜித் குமார் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்நிலையில் இசைஞானி இளையராஜாவின் பாடல்கள் இடம்பெற்ற அப்படத்தை வெளியிட தயாரிப்பாளர்களுக்கு நீதிமன்றம் தடை விதித்ததை அடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மகத்தான வெற்றி படமாக அமைந்த குட் பை அக்லியில் இளையராஜாவின் புகழ்பெற்ற ஒத்தருபா தாரேன், ஏன் ஜோடி மஞ்சக்குருவி, இளமை இதோ இதோ போன்ற பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. அனுமதியின்றி பாடல்களை பயன்படுத்தியதாக கூறி தயாரிப்பாளர்கள் 5 கோடி ரூபாய் இழப்பீடு செலுத்த வேண்டும் என்றும் எழுத்துப்பூர்வ மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் இளையராஜா முன்னதாக வழக்கு தொடர்ந்திருந்தார். பின்னர் பட நிறுவனத்திற்கு எதிராக காப்புரிமை மீறல் வழக்கையும் தாக்கல் செய்தார். ஆனால் உரியவரிடம் அனுமதி பெற்றுதான் பாடல்களை பயன்படுத்தியதாக நீதிமன்றத்தில் தயாரிப்பாளர் தெரிவித்தாலும் அது யார் என்று குறிப்பிடவில்லை. குட் பை அக்லி ஏப்ரல் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. ஒரு மாதம் கழித்து மே 8 அன்று நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகி இருந்த இப்படத்தில் த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, பிரபு, சுனில் உள்ளிட்டோரும் நடித்திருந்தனர். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் தீபாவளி எக்ஸ்போ KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி கிளாங்கில் 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் மாலை மணி 6 தொடக்கம். உங்களை மகிழ்விக்க விஜய் டிவி, மகாநதி சீரியல் ஃபேம் காவிரியினும் லட்சுமி பிரியா, கிங் ஆஃப் சம்பரா டாக்கி, ராகவின் புத்தையா மற்றும் ரேவதி, NM லிங்கேஷ், நந்தா டான்ஸ் அகாடமி, ஓம் ஸ்ரீ பாண்டிமுனி உரிமை மேளம், லைஃப் வாயர்ஸ் பேண்ட், SSR டான்சர்ஸ், ஷவீரா ஆர்ட்ஸ் டான்சர்ஸ், KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி கிளாங்கில்.